ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக நம்ம மீதியான சாதத்தை வச்சு 2 விதமான இட்லி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். மற்றபடி இன்க்ரீடியண்ட் எல்லாமே சேம் மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். 2 கப் அளவுக்கு ரவை எடுத்தோம்னா 3 கப்பு சாதத்துக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். 3 கப் அளவுக்கு சாதம் ப்ளஸ் 2 கப்பு ரவை சேர்த்து அதில் ஒரு 4 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இல்லை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சித்துக்கணும். ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். எப்படின்னா நம்ம ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். அப்போ தான் இந்த இட்லி ஒரு மாதிரி இருக்கும். ரெண்டாவது நம்ம செய்ய போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதோட டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இப்போ அதுலேயே நான் 4 கப் தண்ணி எடுத்து இதை அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி நீங்கள் அரைச்சிட்டு மறுபடியும் அரைச்சி சேர்த்துக்கிறதுனால ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு நல்லா சாஃப்டாக நல்லா நைஸாக அரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இப்போ நல்லா இதை ஒரு அரை எலுமிச்சை பழத்தை இதில் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு இதை மூடி இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். நைஸாக நான் அரைச்சி கொண்டு வந்துடுறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் சோடா மாவு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேன். அரைச்ச அப்புறமா இது நம்ம வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக எல்லோரும் இட்லி செய்யணுன்னா தயிர் சேர்ப்பாங்க. நாம் தயிரே சேர்க்காம வெறும் சாதத்தை மட்டும் அரைச்சி ரவை மட்டும் சேர்த்து செய்வோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் தண்ணி தேவையான அளவுக்கு மொத்தமாகவே வச்சுட்டேன். அதே கன்சிஸ்டன்சியில் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வச்சுருக்கேன் இட்லிக்காக. நீங்கள் எப்படி செய்வீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு சிலர் துணியில் செய்வாங்க, ஒரு சிலர் பாத்திரத்தில் டேரெக்டாக செய்வாங்க. உங்கள் விருப்பப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சில டைமில் சாதம் அதிகமாக வேஸ்ட் ஆனால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, மனசு கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே சாதம் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. வீட்டுக்கும் நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. அதோட நம்ம காசு கொடுத்து வாங்கி சாதம் வேஸ்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டைம், எல்லா டைம்லேயும் நம்ம இட்லி சாப்பிட்றோம், ஒரு சில டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ரவையை மட்டும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம அதை செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு மெத்தட். இப்போ இதை நல்லா கலந்து டேரெக்டாக நம்ம இட்லி பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், தடவி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம எவ்வளோ சைஸில் நீங்கள் ஊற்றுவீங்களோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இந்த ஸ்டீல் பாத்திரம்னால நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணும், இல்லைனா மேலே இருக்கிற பிளேட்டில் ஒட்டிக்கும். இது இந்த மாதிரி பிளேட்டாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பெருசாக இருந்தால் நம்ம தள்ளி வைக்கிற மாதிரி பிளேட்டாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஊற்றி இதை வேக வச்சு கொண்டு வந்துடுறேன் இட்லியை. எப்போவும் நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே மாதிரி தான். நம்ம ஜஸ்ட்டு அந்த இட்லி மாவு மட்டும்தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எல்லாமே சேம் மெத்தட் தான். தண்ணி நல்லா ஏற்கனவே நான் கொதித்து வச்சுருந்தேன். கொதித்த உடனே இப்போ லாஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக இந்த பாத்திரத்தை உள்ளுக்குள்ளே வச்சு மூடி வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்தால் இட்லி ரெடி ஆகிடும். மீதி இருக்கிற இந்த மாவில் இது கொஞ்சம் தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை தோசை செஞ்சுட்டு போகிறேன். ஏன்னா இன்னொரு தடவை ஊற்றினா இது ஒரு 4-5 இட்லி தான் வரும். எதுக்கு இன்னொரு தடவை வச்சுட்டு சரி நம்ம தோசையும் அதோட இட்லியோடு சேர்த்து ஒரு 2 தோசையும் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இது ஒரு 2 தோசை தான் வரும். இதை நான் அப்படியே ஊற்றிக்கிறேன். நம்ம ஏற்கனவே நான்ஸ்டிக்கில் செஞ்சால் உங்களுக்கு இட்லி வருமோ வராதோன்னு அந்த டவுட் இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் இன்றைக்கி இரும்பு தவாலையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இரும்பு தவாவை இந்த மாதிரி நம்ம எப்படி எண்ணெய் தடவுமோ அதே போல் எண்ணெயை தடவிட்டு மாவு இந்த மாதிரி ரெடியாக இருக்குது. இது நம்ம அப்படியே எடுத்து இந்த கொஞ்சமாக ரவை ஒரு ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அந்த கிறிஸ்பினஸ்க்காக ரவை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் இதை ஊற்றி நல்லா இந்த மாதிரி தோசையை திரட்டிட்டு இந்த மாதிரி ஊற்றி நம்ம தோசையை பரப்பி விட்டுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த அப்புறமா எடுத்திங்கன்னா உங்களுக்கு மொறுமொறுப்பாக வேணும்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். மொறுமொறுப்பான அந்த ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்லனா அப்படியே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் இப்படி தடவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் ஒரே மாதிரி இல்லாமல் மீதியை சாதம் இருந்தாலும் ப்ளஸ் உங்கள்கிட்ட டக்குன்னு இட்லி செய்யணுன்னாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். வித்தவுட் கர்டில் நம்ம ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த இட்லியை எடுத்துடலாம். இந்த இட்லி செய்கிற பாத்திரத்துலேருந்து இந்த இட்லி எடுக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு கரண்டி அப்போல்லாம் நான் குட்டி வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா வாங்கியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நமக்கு இந்த சாதம் எடுக்கிற அன்னக்குத்தி மாதிரியே இருக்கும். குட்டியூண்டாக இருக்கும் அழகாக.
இதில் வந்து நம்ம இப்படி எடுத்தோம்னா அப்படியே ஒட்டாமல் வரும். ஸ்பூனில் ஒரு சில டைமில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் வந்து இட்லி டேமேஜ் ஆன மாதிரி தெரியும். ஆனால் இதில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி. இப்போ 2வது மெத்தடுக்கு டேரெக்டாக நம்ம இட்லி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அரிசியும் சாதத்தையும் டேரெக்டாக நம்ம வந்து அரைச்சிட்டோம். இதில் வந்து 3 கப் அளவுக்கு நான் சாதம் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப அதிகமாக இல்லை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, இல்லை அளவெல்லாம் வேண்டாம், நான் ஜஸ்ட்டு ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது டேரெக்டாக ரவை, சாதம், தண்ணி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இது அது மாதிரி இல்லை. 2 கப்பு ரவை எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வைங்க. ஊற வச்ச இந்த ரவையை அப்படியே தண்ணி ஊற்றி விட்டுடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த தண்ணி ஃபுல்லாக வந்து இழுத்துட்டு இது வந்து அப்படியே நமக்கு கெட்டியாயிடும். இந்த தண்ணியை இருத்துடுங்க, மறுபடியும் இன்னொரு தண்ணி ஊற்றி வைங்க, கழுவிக்கோங்க. ஒரு வேளை ஓகே சுத்தமான ரவையாக இருக்குன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதை நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நான் எடுத்து காட்டுறேன். மேலே வந்து அந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி மேலே இருந்து அப்படியே ட்ரைனாக நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா அடியில் வந்து இந்த மாவு அப்படியே கரெக்டாக நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்ச இந்த ரவையை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துட்டு அரைச்ச அந்த மாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த இட்லி வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ரவை வந்து ஒரு சில இட்லி வந்து கடையிலலாம் பார்த்திங்கன்னா ரவையாக தெரியும். ஒரு சில இட்லி வந்து நமக்கு அப்படியே சாஃப்டாக வந்து ரவை இல்லாத மாதிரி தெரியும். இந்த மாதிரி இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து அந்த ரவை வந்து இட்லி வந்து ரவையாக வந்து வர மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் 2த்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு சோடா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் இட்லி செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே நம்ம எப்போவும் செய்கிற மாதிரி இட்லியை வந்து செஞ்சுக்கலாம். சாதமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி குட்டி குட்டியாக ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டீல் பாத்திரம்னா கொஞ்சம் வந்து நம்ம பார்க்கணும், கரெக்டாக இருக்கணும், இல்லைனா மேலே வந்து ஒட்டிக்கும். ஆனால் இந்த இட்லி பாத்திரம் வந்து தனித்தனியாக வைக்கிற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், அதுக்குள்ளே வச்சிட்டோம்னா மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அதனால் இதில் வந்து கொஞ்சம் பெருசாக ஊற்றினாலும் பரவாயில்ல. சாதமில் செய்யும்போது இட்லியை நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு வந்து நமக்கு ஆறணும். ஜஸ்ட் லைட்டாக வந்து ஆற விடுங்க. ஆறின அப்புறமா நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அந்த தனித்தனியாக. கொஞ்சம் லைட்டாக ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறக்காமல் நமக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம சேனல் 4 லட்சத்தை தாண்டவே இல்லை, என்னென்னு தெரியல. 7 வருஷம் ஆச்சு நம்ம சேனல் ஆரம்பித்து. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.